أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي أعوذ بالله أن أكون من الجاهلين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ولنا أعمالنا ولكم أعمالكم وقال النبي صلى الله عليه وسلم قل يا أيها الكافرون تعدل ربع القرآن أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனது சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் புனித குடும்பத்தினர் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் மூமின்கள் முஸ்லிம்கள் குறிப்பாக குழுமியிருக்கும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவுக்குமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வழங்கியிருக்கக்கூடிய சிறப்புமிகு சூறாக்களிலே ஒரு முக்கியமான ஒரு சூறா தான் இந்த சூரத்துல் காஃபிரூன். இது திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய 109வது சூறாவாக இருக்கிறது. இது மக்கமா நகரத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இறங்கியதால் அது மக்கியாக இருக்கிறது. அது 6 ஆயத்துக்களை கொண்டு விளங்குகின்றது. இந்த சூரத்துல் காஃபிரூன் இறக்கப்பட்ட பின்னணியை பார்க்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக இஸ்லாத்தை பரப்புகின்ற பொழுது அல்லாஹ் ஒருவனையை வணங்க வேண்டும், குல் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்தும் துஃப்லிஹூன் என்று கூறினார்கள். மக்களை நீங்கள் எல்லாம் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதை கூறுங்கள், அதன் காரணத்தினால் நீங்கள் வெற்றி அடைந்து விடலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கத்து குறைஷி குஃபாரிடம் கூறிய பொழுது அவர்கள் கடுமையான கோபம் கொண்டார்கள். எனவே நபி அவர்கள் நம்முடைய தெய்வங்களுக்கெல்லாம் நம்முடைய சிலைகளுக்கெல்லாம் அந்த கல் பொம்மைகளுக்கெல்லாம் எந்த சக்தியும் இல்லை என்று ஊராக சென்று பேசி திரிகின்றார். எனவே அவரை எப்படியாவது நாம் சமாதானம் செய்தாவது நம்முடைய தெய்வத்தை பழிப்பதை விட்டு தடுத்துவிட வேண்டும் என்று திட்டம் போட்டு அதற்கென்று ஒரு நபர், அவர் பெயர் உத்பா என்பவர் பெரிய குறைஷி தலைவர்களில் ஒருவர், செல்வாக்கு மிக்கவர் ஒருவர். அது தவிர அவரிடம் சொல்வாக்கும் இருந்தது. பிறரை நல்ல முறையில் பேசி கவரக்கூடிய ஒரு ஆற்றல் அவரிடம் இருந்தது. எனவே அவரை ஏற்பாடு செய்து என்ன செய்தார்கள், அனுப்பி வைத்தார்கள். அப்பொழுது அந்த உத்பா அமைதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் உரையாட ஆரம்பித்தார். முகமதை, நீங்கள் நல்ல ஒரு நற்குணம் உடையவர் தான், ஆனால் திடீரென்று அல்லாஹ் ஒருவனுக்கு தான் எல்லா ஆற்றலும் இருக்கிறது, எங்களுடைய பொம்மைகளுக்கெல்லாம் ஆற்றல் இல்லை என்று கூற ஆரம்பித்து விட்டீர்கள். இந்த பிரச்சாரத்தை நீங்கள் விட்டுவிட்டால் உங்களுக்கு என்ன வேண்டுமோ எல்லாம் தருகின்றோம். பொன் பொருள்களை எல்லாம் உங்களுடைய காலடியிலே கொட்டுகின்றோம், தீனார்களையும் திரகத்தையும் நாங்கள் கொட்டுகின்றோம். அப்படி அதற்கு நீங்கள் சம்மதிக்கவில்லை, பதவி மீது உங்களுக்கு ஆசை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு சொல்லுங்கள், நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த மக்கமா நகரத்திற்கு நீங்கள் தான் அரசர் என்று ஆக்கிவிடுகின்றோம். ஆனால் அரசராக ஆகிவிட்டால் எல்லா அதிகாரமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலே வந்துவிடும். அவ்வளவு துணிவாக அந்த அரச பதவியை கொடுப்பதற்கு வருகின்றார்கள். நம்முடைய அரசியல்வாதிகளாக இருந்தால் என்ன செய்வார்கள், சரி என்று கெஞ்சி கூத்தாடி அந்த பதவியை வாங்கி கொண்டு 5 வருடத்துக்கு காணாமல் போய்விடுவார்கள்.
சொல்வார்கள். அதன் பிறகு 5 வருடம் கழித்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் நபி அவர்கள் எந்தவிதமான வாக்குக்கும் மாறு செய்யாதவர்கள் என்பதனால் இவர்களை அரசராக ஆக்கிவிட்டால் இப்பொழுது என்ன அவர்கள் கூறுகிறாரோ அதை தான் அங்கே கூறுவார். இப்பொழுது மறுத்துவிட்டோம் என்று சொன்னால், நான் உங்களுடைய கோரிக்கைகளுக்கு கட்டுப்படுகிறேன் என்று சொன்னால் அதை முழுமையான முறையில் பின்பற்றுவார் என்ற முழு நம்பிக்கையுடன் அங்கே கூறுகிறார். அதற்கடுத்து கூறினார்கள், அப்படியே உங்களுக்கு பதவி ஆசை இல்லை, பெண்கள் மீது மோகம் இருக்கிறது என்றால் கூறுங்கள். இந்த மக்கா நகரிலேயே மிகவும் அழகிகளை நாங்கள் தேர்ந்தெடுத்து உங்களிடம் காட்டுகின்றோம். நீங்கள் யாரை சுட்டி காட்டுகின்றீர்களோ அந்த பெண்களை எல்லாம் உங்களுக்கு மனம் வைத்து தருகின்றோம் என்று கூறிவிட்டு அதற்கடுத்து சொன்னார், இந்த 3லும் நீங்கள் ஒத்துவரவில்லை என்று சொன்னால் ஏதோ உங்களுடைய மூளையிலே ஒரு கோளாறு இருப்பதாக அர்த்தம். நோக்கில்லா அந்த கோளாறையும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பெரும் மருத்துவர்கள் எல்லாம் அரபு நிலைகளை வெளியிடங்களில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை எல்லாம் அழைத்து அதையும் நாங்கள் சமரசம் நல்ல முறையில் சரி செய்து உங்களை குணப்படுத்தி விடுகின்றோம் என்பதாக அங்கு கூறியவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திருக்குரான் ஷரீஃபை தான் ஓத ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்தவுடன் அந்த உத்பா, பிறரை கவரக்கூடிய அந்த உத்பா ஆகிறவர் அப்படியே பெட்டி பாம்பாக அடங்கிவிட்டார். அங்கிருந்து அந்த குறைஷி குஃபாரிடம் திரும்பி வந்தார். அந்த தலைவர்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், ஒரு சிறப்பு மிகுந்த பேச்சாளரை அனுப்பி வைத்திருக்கின்றோம், நல்ல முறையில் சரி கட்டிவிட்டு வந்துவிடுவார் என்று எல்லோரும் சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது, ஆனால் உத்பா ஆகிறவர் தலையை தொங்க போட்டு கொண்டு வருகிறார். அவர்களுக்கு பேரதிர்ச்சி. என்ன இது, உத்பா இப்படி வருகிறாரே என்றவுடன் அவரை சூழ்ந்து கொண்டு கேட்டார்கள். அப்பொழுது அங்கே உத்பா சொன்னார், அன்னஹு லைஸ பிசாஹிர், அவர் சூனியக்காரர் என்பது கிடையாது. ஓ லைஸ பி காதிபின், அவர் பொய் சொல்லக்கூடியவரும் இல்லை. அவருடைய செய்திகள் எல்லாம், வாக்குகள் எல்லாம் மா ஹாதா மின் ஹாதல் பஷர், இது மின் கவுலில் பஷர், மனிதனுடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்டதாக தான் எனக்கு தெரிகிறது. எனவே அவரை அவருடைய போக்கிலேயே விட்டுவிடுங்களே என்று கூறினார். உடனே அபுஜஹில் போன்றவர்களெல்லாம் சேர்ந்து கொண்டு கூறினார்கள், என்ன இது, உத்பா பிறரையெல்லாம் கவரக்கூடியவர், அவரையும் கூட சூனியம் செய்து அந்த முகமது கெடுத்து விட்டாரே என்பதாக கேள்வி பேசிக் கொண்டிருந்தார்கள். இது ஒரு புறம் தோல்வி அடைந்தவுடன் அவர்களுடைய தந்தையின் சகோதரர் யார், ஹசரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். பத்ர் யுத்தத்திற்கு பிறகுதான் இஸ்லாத்தின் பக்கம் வந்தார்கள். எனவே அந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சரி கட்டி அவர்களிடம் ஒரு கோரிக்கையை வைத்து விட்டார்கள். இதை போன்ற கோரிக்கையை நீங்கள் சொல்லுங்கள். வேறொரு இன்னொரு அந்நியர் கூறுகின்ற பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, சந்தேகம் கூட கொள்ளலாம். ஆனால் நீங்கள் நெருங்கிய உறவினர், அவருடைய தந்தையுடன் உடன் பிறந்தவராக இருப்பதின் காரணத்தினால் நீங்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அப்பாஸ் பில்லாத்தன் அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அவர்களும் இதே கோரிக்கையை தான் கேட்டார்கள். என்ன, உங்களுக்கு செல்வம் வேண்டுமா, கொட்டுகின்றோம், அல்லது பதவி ஆசை இருந்தால் மன்னராக ஆக்கின்றோம், பெண்ணாசை இருந்தால் அதையும் நாங்கள் நிறைவேற்றி தருகின்றோம், மண் பெண் பொன் எல்லாமே உங்களுக்கு தருகின்றோம். ஒரு மனுஷனுக்கு தேவை அதுதான். அப்பொழுதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இஸ்லாமிய பிரச்சாரத்தை அங்கே கூறிய பொழுது, அப்பொழுது அந்த குறைஷி குஃபார்கள் அதில் யார் யாரெல்லாம் என்று சொன்னால், மிகவும் பிரபலமாக வாய்ந்த அபுஜஹில் நம் எல்லோருக்கும் தெரியும். அந்த அபுஜஹில் அதிலே தலைவனாக இருந்தான், அந்த அனுப்பி வைத்தவர். அடுத்து ஆஸ் என்பவரும் அங்கே இருந்தார். வலீத் இப்னு முகைரா அவரும் இருந்தார். அஸ்வத் என்பவரும் இருந்தார். அஸ்வத் என்பவர் 2 நபர்கள் இருக்கின்றார்கள். ஒன்று அஸ்வத் என்பவர், மற்றவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையுடன், தந்தை அப்துல்லா அவருடன் பிறந்த ஒருவர் அஸ்வத் என்று இருக்கின்றார். இவர்கள் எல்லோருமாக சேர்ந்து கொண்டு என்ன செய்தார்கள், அந்த தூதுவை அனுப்பி வைத்தார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சரியான பதில் கிடைக்காததின் காரணத்தினால் அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். சரி, இவர்கள் அல்லாஹ்வை விட்டுக் கொடுப்பதாக தெரியவில்லை, அல்லாஹினுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை இவர்கள் விடுவதை போன்று தெரியவில்லை. மற்றொரு வழியை கண்டுபிடிப்போம். என்னவென்று சொன்னால்,
ஒரு வருடத்திற்கு நாங்கள் வணங்கக்கூடிய சிலைகளை நீங்கள் வந்து வணங்க வேண்டும். அதாவது என்னன்னா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஒரு வருஷத்துக்கு நம்ம சாமியை வந்து நீங்கள் வந்து கும்பிட்டு போயிடுங்க, அடுத்த ஒரு வருஷம் நாங்கள் வந்து அல்லாஹ் வந்து கும்பிட்றோம் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டுவிட்டு பெரும் அதிர்ச்சி அடைந்து, மஆதல்லா, அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக. மாதல்லா என்றால் அவுது பில்லா என்பதனுடைய அர்த்தம். அல்லாஹ் பாதுகாப்பானாக என்று அதிர்ச்சியுடன் குறித்து அதை மறுத்துவிட்டார்கள். அதன் பிறகு அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்கள், சரி, பல கடவுள்களை வணங்குவதற்கு அவர் தயக்கம் கொள்கிறார் போன்று தெரிகிறது. எனவே எல்லா கடவுளையும் விட்டுவிட்டு தலைமையாக இருக்கக்கூடிய ஹுபல், உஸ்ஸா போன்ற அந்த ஹீரோயின்களை அதை மட்டும் மற்ற குத்திச்சாட்டானெல்லாம் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. இந்த ஒரு சில சிலைகளையாவது நீங்கள் வணங்குங்கள் என்று கூறினார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவர்களை கண்டிக்கும் விதமாக இந்த குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற சூறாவை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இறக்கி வைத்தான். இறக்கி வைத்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு வந்தார்கள். காபத்துல்லாவிலே அந்த குறைஷினுடைய பட்டாளங்கள் கூடியிருந்தன. அங்கு வந்தவுடன் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று கொண்டு அங்கே கூறினார்கள், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்களை, நிராகரிப்பவர்களை, குல், அல்லாஹு தஆலா என்னிடம் கூறுகின்றான் கூறும்படியாக, லா ஆபுது மா தாபுதூன், நீங்கள் வணங்கக்கூடியவற்றை நான் வணங்க மாட்டேன், இப்பொழுதும் வணங்கவில்லை, இனிமேலும் வணங்கவே மாட்டேன். வலா அன்தும் ஆபிதூன மா ஆபுது, நான் எதை வணங்கிக் கொண்டிருக்கின்றன அல்லாஹு தஆலாவை, அவற்றை நீங்கள் வணங்குவதாக இல்லை என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவினுடைய அந்த வசனத்தை கூறி அங்கே காட்டினார். இப்பொழுது அந்த குல் என்ற வார்த்தை என்ன அறிவிக்கிறது என்று சொன்னால், அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நீங்கள் ஏன் என்னை கோவிக்கின்றீர்கள், நானாக உங்களிடம் வந்து கோரவில்லை. எதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்னிடம் கூறும்படியாக கட்டளையிடுகின்றானோ அதை தான் நான் உங்களுக்கு மத்தியிலே கூறுகின்றேன். நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், அல்லாஹு தஆலா என்னை நபியாக தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அவன் என்னென்ன கட்டளையிடுகின்றேனோ அவற்றையெல்லாம் நான் செயல்படுத்துவது என்னுடைய கடமையாக இருக்கின்றது. இதற்கு முன்பும் நான் உங்களுடன் தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது இந்த விஷயங்களை எல்லாம் கூறினேனா? இல்லை. இப்பொழுது நான் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இப்பொழுது நான் உங்களிடம் கூறுகின்றேன் என்று அங்கு ஆணித்தரமான முறையில் கூறினார். அங்கு ஏராளமான காஃபிர்கள் கூடியிருந்தார்கள். நிராகரிப்பர்கள் என்றவுடன் அவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியது. அவ்வளவு கோபமாக இருந்தும் கூட, அவருடைய கைகளில் வாள்கள் போன்ற ஆயுதங்கள் இருந்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதுவும் செய்ய முடியவில்லை. அல்லாஹ் தஆலா காப்பாற்றிவிட்டான். இப்பொழுது ஒன்று சிந்தித்து பார்க்க வேண்டும், உலகத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு சிலர்களும் இஸ்லாமியர்களாக இருக்கின்றார்கள். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 400 கோடி மக்களிலே அந்த நேரத்திலே காஃபிர்களாக தான் இருக்கின்றார்கள். அந்த 400 கோடி மக்களாக இருக்கக்கூடியவர்கள், ஏறத்தாழ ஒரு 400 கோடியாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது 300க்கும் மேற்பட்ட கோடியாக இருக்கக்கூடியவர்கள் காஃபிர்களாக இருக்கின்றார்கள். விரல் எண்ணக்கூடியவர்கள் தான் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். அந்த இடத்தில் வந்து காஃபிர்களை என்று கூறுகின்றார்கள். எல்லா காஃபிர்களும் சேர்ந்து தான் அங்கே குறிக்கும். குறைஷி குஃபார்களுக்காக இறக்கப்பட்டாலும் கூட எல்லா காஃபிர்களையும் சேர்த்து குறிக்கிறது. அவ்வாறு கூறி இவ்வளவு ஆணித்தரமான முறையில் அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால், அவ்வளவு ஆணித்தரமான முறையில் கூறுவதற்கு பின்னணி ஏதாவது ஒன்று இருக்கத்தானே செய்யும், ஒரு சக்தி இருக்கத்தானே செய்யும். எனவே அந்த சக்தி என்ன என்பதை கூட அவர்கள் சிந்திக்கவில்லை. மாறாக அவர்கள் கோபம் கொண்டார்களே தவிர அந்த சிந்தனை அவர்களுக்கு மத்தியிலே வரவில்லை. சரி, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு மாற்றமாட்டார்கள் என்று உறுதியாக தெரிந்தும் ஏன் அந்த உபதேசத்தை செய்ய வேண்டும்? அவர்கள்தான் வணங்கக்கூடியவர்களாக இல்லை என்று தெரிகிறது. பின்பு ஏன் அந்த வசனம் அங்கு இறங்கி அதை ஏன் ஓதி காட்ட வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ நம்முடைய கடமை உபதேசம் செய்வது. அங்கீகரிக்கின்றார்களா அங்கீகரிக்கவில்லையா என்பதை நாம் பார்க்கக்கூடாது. ஏனென்றால் பின்னால் வரக்கூடிய அந்த வாரிசுகள் கூட அதனை ஏற்றுக்கொள்வதற்கு வழி என்பது பிறந்துவிடும். அல்லது இங்கே கூறுவதின் காரணத்தினால் இதையுடைய பிரதிபலிப்பாவது இன்னொரு இடங்களிலே கிடைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. எனவே அந்த அழைப்பு பணி என்பது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து என்னவென்று சொன்னால், மறுமையிலே ஒருவேளை இங்கே உபதேசம் செய்யாவிட்டாலும் கூட மறுமையிலே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுவிடும்.
யா அல்லாஹ், என்னிடம் உபதேசம் செய்வதற்கு யாரும் வரவில்லை, அதனால் நாங்கள் அதனை செயல்படுத்தவில்லை என்று கூறுவதற்கு ஒரு வசதியாக ஆகிவிடும். ஆனால் இந்த நேரத்திலே இங்கே கூறுகின்ற பொழுது அந்த உபதேசம் செய்துவிட்ட பிறகு அல்லாஹு தாலா அவரிடம் கேட்பான், உங்களிடம் உபதேசம் வந்ததல்லவா, ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹு தாலா தண்டனை கொடுப்பதாக இருந்தாலும் கூட ஒரு நீதமான முறையில் தண்டனை கொடுப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்பதனால்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இவ்வாறு உபதேசம் செய்யும்படியாக அங்கே கட்டளையிடுகின்றான். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு அடுத்து என்ன கூறுகின்றார்கள் என்று சொன்னால், குல்யாயுல் காஃபின் லா ஆபுது மா தஅபுதுன் வலா அன்தும் ஆபிதுன மா ஆபுது வலா அனா ஆபிதும் மா அபத்தும். மேலும் நான் இதற்கு முன்பும் கூட நீங்கள் எதை வணங்கினீர்களோ அதை நான் வணங்கியவனாக இல்லை. வலா அன்தும் ஆபிதுன மா ஆபுது, நான் எதை வணங்குகின்றேனோ அதை நீங்களும் வணங்கக்கூடியவர்களாக இல்லை. நான் இப்பொழுது மட்டும் வணங்கக்கூடியவனாக இல்லை என்பதல்ல, இதற்கு முன்பும் கூட. இதற்கு முஃபஸ்ஸிரின் விளக்கமளிக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்த பிறப்பின் முதலியாகவே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த குஃப்ரை விட்டு ஷிர்கை விட்டு பாதுகாப்பான முறையிலேயே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கொண்டு வந்திருக்கின்றார். நபித்துவத்திற்கு பிறகுதான் அவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள் என்பதல்ல, மாறாக ஆரம்பத்திலே இருந்தே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களை ஷிர்கை விட்டு பாதுகாத்தை அழைத்து வந்திருக்கின்றான். ஷிர்க் மட்டுமல்ல, இஸ்லாத்திற்கு மாற்றமான ஒரு சிறு காரியங்களாக இருந்தாலும் கூட அதையும் விட்டு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தை வந்திருக்கின்றான். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவராக இருக்கின்ற பொழுது மற்ற சிறுவர்கள் அவர்களை அழைத்து கொண்டு ஒரு பாட்டு கச்சேரிக்கு அங்கே அழைத்து செல்கின்றார்கள். அங்கு ஆட்டம் பாட்டங்கள்லாம் நடக்கின்றன. எனவே மற்ற சிறுவர்கள் வற்புறுத்தி அழைத்து சென்றதின் காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விட்டார்கள் சிறு வயதாக இருக்கின்ற பொழுது. அந்நேரத்திலே அந்த பாட்டு ஆட்டங்கள் எல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கி விடுகின்றார்கள். கடைசியிலே இரவு முழுவதும் அந்த ஆட்டங்கள்லாம் முடிந்து காலையிலே சூரியனும் எழுந்த பிறகு அவர்களை தட்டி எழுப்பி அழைத்து கொண்டு சென்றார்கள். ஆக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களை பாதுகாத்து விட்டார். அதே போல மற்றொரு முறை என்ன செய்தார்கள், காபத்துல்லாவை புனரமைக்கின்றோம் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்களை சுமந்தார்கள். அந்த நேரத்திலே அந்த கற்களை வைப்பதற்கு உங்களுடைய மேலாடையை தலையில் வைத்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று மேலே போட்டிருந்த அந்த ஆடையை இழுத்தார்கள். இழுத்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அந்த அதிர்ச்சியிலே தன்னுடைய மேலாடை இழுக்கப்படுவதை வெட்க உணர்வின் காரணமாக மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள். உடனே எல்லாரும் சேர்ந்து முகமது என்ன ஆகிவிட்டது என்று எழுப்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டம் கிடைப்பதற்கு முன்பாக எழுப்பியவுடன் எங்கே என்னுடைய ஆடை ஆடை என்று அலறினார்கள். ஆடையை கொடுத்து விட்டார்கள். அதன் பிறகு போர்த்தி கொண்டார்கள். ஆக இந்த சிறு விஷயங்களை கூட அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இல்லாத வகையில் பாதுகாத்திருக்கின்ற பொழுது இந்த சாமி குண்டு அழைக்கின்றீர்களே, இது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கிறதா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கண்டித்தார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அங்கே கண்டித்து இங்கே இந்த வசனத்தை இறக்கி வைக்கின்றான். எனவே அன்றும் நான் வணங்கவில்லை, இன்றும் வணங்கவில்லை, இனி எப்பொழுதும் வணங்கவே மாட்டேன் நீங்கள் வணங்கக்கூடிய அந்த சிலைகளை. மாறாக அல்லாஹ்விற்கு நான் இணையை கற்பிக்க மாட்டேன் என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஆணித்தரமாக கூறும்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அங்கே கூறுகின்றான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஓதி காட்டினார்கள். அவர்களால் அதிர்ச்சி அடையதான் முடிந்ததை தவிர அவர்களுக்கு பதிலடியோ வேறு எதுவும் கொடுப்பது முடியவில்லை. மேலும் என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார் என்றால், இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் எப்படிப்பட்ட துன்பங்களை இழைத்தாலும் சரி, எனக்கு எப்படிப்பட்ட ஆபத்துகள் வந்தாலும் சரி, என்னுடைய உயிரை போவதாக இருந்தாலும் சரி, நான் ஒருபொழுதும் நீங்கள் வணங்கக்கூடிய அந்த சிறுக்கான காரியத்தை நான் ஈடுபடவே மாட்டேன் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கூறுகின்றார்கள். எனவே ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா என்று அவர்கள் கொஞ்சமாவது நப்பாசை வைத்திருந்தவர்களுக்கு ஒன்றுமே இல்லாத அளவிற்கு அவர்களுக்கு அந்த இறை மரப்பினுடைய வாசல் அடைக்கப்பட்டு விட்டது. காஃபிர் என்றால் யார் என்று சொன்னால் மறுக்கக்கூடியவர்கள். பொதுவாக காஃபிர் என்றால் மறுக்கக்கூடியவர்கள் என்று இருந்தாலும் கூட அல்லாஹ்வை அவர்கள் என்ன செய்தார்கள், ஏற்றுக்கொண்டுதான் இருந்தார்கள். ஒரு வகையிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு வசனத்தில் கூறுகின்ற பொழுது கூட உலகின் அவரிடம் நீங்கள் கேட்பாருங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கூறுகின்றான். அவரிடம் கேட்டு பாருங்கள், வானத்தை படைத்தது யார்,
பூமியை படைத்தது யார் என்று கூறுகின்ற பொழுது யக்கூலுன் அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் தான் அதை படைத்தான் என்று அவர்கள் சொல்வார்கள். வலையின் சாத்துமுகு மன் ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்ள் லயக்கூலுன் அல்லாஹ், அவரிடம் கேட்டு பாருங்கள், வானத்தை படைத்தது யார், பூமியை படைத்தது யார் என்று. நிச்சயமாக அவர் கூறுவார்கள் அல்லாஹ் தான் படைத்தான் என்று. அப்படி என்றால் ஏன் இவற்றை எல்லாம் வணங்குகின்றீர்கள் என்று சொன்னால், இவைகள் எல்லாம் அவர்களுக்கு சப்போர்ட்டாக அங்கே இருக்கும், அவர்களுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தி வைக்கும் என்பதாக அங்கே கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆக அல்லாஹ்வை ஒரு வகையிலே ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஒரு சிலரை பார்த்தாலும் கூட கீழே விழுந்துவிட்டால் கடவுளே என்று கத்துவார்கள். நீங்கள் எந்த கடவுளை கூறினீர்கள், யார் எங்களை படைச்சானோ அந்த கடவுளை தான் நாங்கள் கூறணும். அப்படி என்றால் ஏன் சூரியனையும் சந்திரனையும் வணங்குகிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை கூறுவார்கள். ஒரு சிலர்கள் ஒன்றை குலம் ஒருவனை தேவன் என்று கூறிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னால் அவர்களும் அந்த காஃபிர் என்ற பட்டியலை சேர்ந்துவிடுவார்கள். அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நுபுவத்தை யாராவது மறுக்கின்றார்கள், ஹத்மு நுபுவத்தை மறுக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் காஃபிர் ஆகிவிடுவார்கள். சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள் சென்றார்கள், அவற்றையெல்லாம் நாங்கள் கண்கூடாக கண்டோம், அது சரி. ஆனால் அல்லாஹ் தஆலா ஒருவன் மறைவாக இருக்கின்றான் என்று இப்படி மறைவாக இருந்து கொண்டு செயல்படுகிறான் என்கிறானே, அதை தான் எங்களை நம்ப முடியவில்லை என்று சொன்னால் அவரும் அந்த காஃபிர் என்ற ஒரு பட்டியலை வந்துடுவார். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஈமானுடைய அந்த ஷர்த்துக்களை பற்றி கூறுகின்ற பொழுது, பில்லாஹி ஒ மலாயிகத்திஹி ஒ குதுபிஹி ஒ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாஸி பஅதல் மௌத். அல்லாஹை கொண்டும் வானவர்களை கொண்டும் வேதங்களை கொண்டும் இறை தூதர்களை கொண்டு மறுமை நாளை கொண்டு விதியை கொண்டு மறுமைக்கு பிறகு ஏற்படக்கூடிய அந்த சொர்க்க நரகங்களை எல்லாம் கொண்டு யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்கள்தான் உண்மையான முஃமின், அவர்கள்தான் முஸ்லிம்களாக இருக்க முடியும். அவற்றையெல்லாம் யாராவது அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொள்கின்றோம், ஆனால் மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறதா என்றாலோ, அல்லது வானவர்கள் எல்லாம் ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்கிறதா போன்ற ஒரு கேள்வி எழுப்பினாலும் கூட அவர்களும் அந்த காஃபிர் என்ற ஒரு பட்டியலை வந்துவிடுவார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைத்து இதன் மூலமாக அந்த ஷிர்க் என்பது சிறிதளவு கூட தலை காட்டிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி மிகவும் வற்புறுத்தி கூறுகின்றான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் மற்றொரு வசனத்தில் கூறுகின்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஷிர்க் செய்வதை மட்டும் ஒருபொழுதும் மன்னிக்கவே மாட்டான். وَيَغْفِرُ مَا دُونَ ذَلِكَ لِمَن يَشَاءُ, அது அல்லாத மற்ற குற்றங்களை அல்லாஹ் தஆலா நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். ஆனால் இந்த ஷிர்க்கு இணை வைப்பதற்கு மட்டும் ஒரு பொழுதும் மன்னிப்பே கிடையாது என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன் திருமறையிலே குறிப்பிட்டான். எனவே அந்த ஷிர்க்கை விட்டு நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்கின்றோம். மேலும் அதற்கடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், லக்கும் தீனுக்கும் வலிய தீன். நபி நீங்கள் கூறிவிடுங்கள், லக்கும் தீனுக்கும், எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் எங்களிடம் இருக்கிறது. வலிய தீன், என்னுடைய இஸ்லாம் மார்க்கம் என்னிடம் இருக்கின்றது. லக்கும் தீனுக்கும், உங்களுடைய அந்த சிலை வணங்கக்கூடிய மார்க்கமாகிறது, மதமாகிறது உங்களோடு இருக்கட்டும். என்னுடைய மார்க்கத்தையும் உங்களுடைய மதத்தையும் ஒன்றாக கலக்காதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இங்கே கட்டளையிட்டான். வலிய என்றால் என்னுடையது, தீனி என்று வரும். என்னுடைய மார்க்கம் என்னுடைய தீனி என்று வரும். ஆனால் இலக்கண அடிப்படையிலே அந்த யா என்பது போக்கப்பட்டு தீன் என்று இலகுவாக படிப்பதற்காக வேண்டி வலிய தீன் என்று முடிக்கின்றது. இதை அர்த்தத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வேறு ஒரு சில வசனங்களையும் இதற்கு முன்பாக இறக்கி வைத்திருக்கின்றான், பின்பாகம் இறக்கி வைத்தான். என்னவென்று சொன்னால், ஒயின் கல்லபூக்க நபி, உங்களை அவர்கள் பொய்ப்பித்தார்கள் என்று சொன்னால் ஃபக்குல், அவர்களிடம் நீங்கள் கூறிவிடுங்கள், லீ அமலி, என்னுடைய இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் எல்லாம் என்னை சார்ந்தது, வழக்கும் ஆமாலுக்கும், உங்களுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் அது உங்களை சார்ந்தது என்று மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். மற்றொரு திருக்குரான் வசனத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கூறுகின்ற பொழுது, நபி நீங்கள் கூறிவிடுங்கள், லனா ஆமாலுனா, எங்களுக்கு எங்களுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் இருக்கின்றன, வழக்கும் ஆமாலுக்கும், உங்களுக்கு உங்களுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் இருக்கின்றன. அதையும் இதையும் சேர்த்து
நீங்கள் குழப்ப வேண்டாம் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மிக கண்டிப்பான முறையிலே மற்றொரு வசனங்களிலும் கூறுகின்றான். ஆக லக்கும் தீனுக்கும் வலிய தீனை பற்றி ஒரு சில முஃபஸ்ஸிரீன் கூறுகின்ற பொழுது இது ஆரம்ப காலமாக, அதாவது ஜிஹாத் என்பது எப்பொழுது கடமையாக ஆக்கப்பட்டதோ அப்பொழுது இந்த வசனங்களாகிறது மன்சூகாக ஆகிவிட்டது, அதனுடைய சட்டங்கள் மாற்றப்பட்டு விட்டன என்று ஒரு சில முஃபஸ்ஸிரீன்கள் கூறுகின்றார்கள். ஆனால் சில முஃபஸ்ஸிரீன்கள் இப்னு கஸீர் போன்ற முஃபஸ்ஸிரீன்கள் இல்லை, அது ஒரு செய்தியை சார்ந்ததுதான் தவிர அதனுடைய சட்டங்கள் மாற்றப்படவில்லை என்று அங்கே கூறுகின்றார்கள். அவருடைய கொள்கைகள் அவர்களுக்கு விட்டு கொடுப்பது என்பது இந்த மார்க்க விஷயத்திலே கண்டிப்பாக கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். ஒருவரிடம் விட்டு கொடுப்பது என்றால் என்ன? ஒருவர் ஒரு பொருளை நமக்கு தருகின்றார், அவருக்கு நாம் ஒரு அன்பளிப்பாக ஒன்றை கொடுக்கின்றோம், அல்லது அவர் ஒரு டீ வாங்கி கொடுக்கின்றார், நாம் காஃபி வாங்கி கொடுக்கின்றோம். இது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்பது. அதே நேரத்தில் ஹலாலையும் ஹராமையும் நாம் கலக்க முடியுமா? கலக்க முடியாது. ஒருவர் சொல்கின்றார், கொஞ்சம் தண்ணி குடிக்க ஒருத்தருக்கு கொடுக்குறோம், அவர் என்ன செய்கிறாரு, அதுக்கு பகரமாக தண்ணி அடிக்க சொல்கிறாரு. நம்ம தண்ணி அடிக்கிறதான் ஹராமுங்க, என்ன இது நம்மளுக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடாதான்னு சொன்னால் எது எது இஸ்லாத்திற்கு அனுமதிக்கப்பட்டதோ அதை தான் நாம் விட்டு கொடுக்க முடியும். ஹஸ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவருடைய தாயார் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையிலே இருந்தார்கள். அப்பொழுது முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணத்தினால் கடுமையான கோபம் கொண்டார்கள். ஆனால் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய தாயார் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார்கள், அன்பு வைத்திருந்தார்கள், உயிருக்கு உயிராக தன்னுடைய தாயாரை நேசித்தார்கள். எனவே அந்த நேரத்தில் தன்னுடைய தாயார் உணவருந்தவில்லை என்றவுடன் அவர்கள் மிகுந்த வருத்தப்பட்டு, என்ன தாயாரை தாங்கள் இப்படி உணவருந்தாமல் இருக்கின்றீர்களே என்று மிகுந்த இரக்கத்துடன் கேட்டார்கள். அப்பொழுது அவர் கூறினார், இன்னும் மாதை நீ இப்படி மதம் மாறிவிட்டாயே, ஒரே அல்லாஹ்வை வணங்குவதாக கூறிக்கொண்டு அந்த முகமதை பின்பற்றுகின்றாயே, அதை விட்டுவிட்டால் தான் நான் உணவருந்துவேன், தண்ணீர் குடிப்பேன், இல்லை என்றால் பட்டினி தான், பட்டினி போராட்டம் என்று அடம் பிடித்தார். அப்பொழுது அவர்கள் தண்ணீரை எடுத்து கொடுத்தார்கள், உணவை எடுத்து கொடுத்தார்கள், மாட்டவே மாட்டேன் என்று மறுத்துவிட்டார்கள். அப்பொழுது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அன்பு தாயை, நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், அதை விட்டுவிட்டு அடம் பிடிக்காதீர்கள். நான் இஸ்லாத்தை விட்டுவிட்டால் தான் நீங்கள் உணவருந்துவேன் என்று சொன்னால் நான் ஒருபொழுதும் அந்த இஸ்லாத்தை விட்டுவிடவே மாட்டேன். நீங்கள் பட்டினி கிடந்து தாகித்து இறந்து அதன் பிறகு உங்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்டு அதன் பிறகும் பட்டினி கிடந்து இறந்து இப்படி மீண்டும் மீண்டும் நீங்கள் உயிர் கொடுக்கப்பட்டு இறந்தாலும் கூட சரி, நான் இஸ்லாத்தை விட்டு விடவே மாட்டேன் என்று அங்கே அறுதியிட்டு உறுதியிட்டு கூறியவுடன் அந்த தாயார் பார்த்தார்கள், என்ன இது, உயிருக்கு உயிராக நேசித்த இந்த மாதா நம்மிடம் இப்படி நடந்து கொள்கிறார் என்று. அப்பொழுதுதான் பார்த்தார்கள், சரி தன்னுடைய மகன் விட்டு கொடுக்க மாட்டான் என்று விட்டுவிட்டு அதன் பிறகு உணவருந்துவதற்கும் தண்ணீர் குடிப்பதற்கும் முன்வந்து விட்டார்கள். ஆக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எந்த விஷயத்தில் விட்டு கொடுக்க வேண்டும் என்பதை இங்கே கூறுகின்றான். நன்மையான காரியங்களை தாய்க்கு அடிப்படையலாம், நன்மையான காரியங்களை யாருக்கும் அடிப்பணியலாம். அதே நேரத்தில் நம்முடைய தாய் தந்தை கூட இஸ்லாத்திற்கு மாற்றமான ஒரு கருத்தை கூறுகிறார் என்று சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அல்லாஹ் இதன் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சூறாவை பற்றி கூறுகின்ற பொழுது பராத்தும் மினஷ் ஷிர்க், இது ஷிர்கில் இருந்து விடுதலை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான சூரா என்று இந்த வசனங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளமை எப்படி இருந்தது என்று சொன்னால், ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் காலையினுடைய 2 ரக்காத்தைனி கபிலல் ஃபஜ்ரி, காலையினுடைய 2 ரக்காத்து ஃபஜர் தொழுகைக்கு முந்திய 2 சுன்னத்தான ரக்காத்துகளிலே முதல் ரக்காத்திலே சூரா காஃபிரூனை ஓதுவார்கள், 2வது ரக்காத்திலே சூரா குல் ஹுவல்லாஹ் அஹதை ஓதுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிடுகின்றார்கள். இது திருமதி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது. ஏனென்று சொன்னால் 2 சூறாக்களுமே மிகவும் அந்த தௌஹீதை போதிக்கக்கூடியது. குலியாயுல் காஃபிர் என்பது ஷிர்கை விட்டு அகன்று விடக்கூடியது, குல் ஹுவல்லாஹ் அஹத் என்பது இஸ்லாத்தை பற்றி உறுதியாக ஏற்றுக்கொள்வது. எனவே அந்த 2 சூறாக்களுக்கும் அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். மேலும் ஹஸ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் தவாஃபிலை கலந்து கொண்டேன்.
அவர்கள் தவாஃபை முடித்துவிட்டு அந்த மக்காமை இப்ராஹிமுக்கு அருகே அவர்கள் தொழுகின்ற பொழுது முதல் ரக்காத்திலே சூரா காஃபிரினை ஓதினார்கள், இரண்டாவது ரக்கத்திலே குல்ஹுல்லா சூராவை ஓதினார்கள். எனவே தான் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் ஆரம்பத்திலிருந்து இஹ்ராம் கட்டுகின்ற பொழுது, அதன் பிறகு மக்காவிலே நுழைகின்ற பொழுது, அதன் பிறகு தவாஃபை முடித்துவிட்ட பிறகு இப்படி எந்தெந்த காரியங்களெல்லாம் அவர்கள் சுன்னத்தான வாஜிபான நஃபிலான தொழுகைகளை தொழுகின்றார்களோ அந்தந்த தொழுகையெல்லாம் முதல் ரக்காத்திலே குலுயாயுல் காஃபிரூனையும் இரண்டாவது ரக்காத்திலே குல்ஹுல்லா அஹது ஓதுவதையும் சுன்னத்தாக நாம் ஆக்கியிருக்கின்றோம். அடுத்தது என்னென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயலை பற்றி ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இருக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையிலும் ஃபஜ்ருடைய முன்சுன்னத்தான தொழுகையிலும் அவர்கள் இந்த குல்யாயுல் காஃபிரூன் குல்ஹுல்லா அஹதை ஓதி வந்தார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். மேலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் 24 நாட்களாக நான் அவருடன் தங்கியிருந்தேன். 24 அல்லது 25 நாட்களிலே நான் தங்கியிருந்தேன். அப்பொழுது ஒவ்வொரு நேரமும் நான் கவனித்தேன். காலை நேரத்தில் ஃபஜ்ர் தொழுகைக்கு முந்திய சுன்னத்திலே அந்த குல்யாயுல் காஃபிரூன் குல்ஹுல்லா அஹது 2 சூறாக்களையும் ஓதி தொழுதார்கள். அதன் பிறகு மக்ரிபுக்கு பின்பாக தொழக்கூடிய அந்த சுன்னத்தான தொழுகையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2ஐயும் தான் ஓதி தொழுதார்கள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இது அஹமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் நாஃபல் இப்னு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நௌஃபலை இக்ரா, நீங்கள் இக்ரா குல்யாயுல் காஃபிரூன், நீங்கள் குல்யாயுல் காஃபிரினை நீங்கள் ஓதிக்கொண்டு தூங்குங்கள். சும்ம நம், மீண்டும் தூங்கிவிடுங்கள். அலா மா ஹாத்தம்துஹா, நீங்கள் அதனை கடைசியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அதாவது குல்யாயுல் காஃபிரூன் சூறாவை ஓதிவிட்டு மற்ற குர்ஆன்களையோ திக்ருகளையோ எதையும் ஓதிக்கொள்ளலாம். மற்ற பேச்சுக்கள் எதுவும் இருக்கக்கூடாது. அந்த நிலையிலே நீங்கள் ஓதினீர்கள் என்று சொன்னால் ஃபஇன்னஹா பராஅத்தும் மினஷ் ஷிர்கி, இது ஷிர்கை விட்டு அப்பாற்படுத்தி வைக்கவும். அதே நிலையிலே நீங்கள் மரணமடைந்தாலும் கூட மூமினாக முஸ்லீமாக நீங்கள் மரணமடைவீர்கள். புரிகிறதா? அதாவது உறங்குகின்ற பொழுது சூரத்துல் காஃபிரீனை ஒருவர் ஓதிவிட்டு தூங்கினார்கள் என்று சொன்னால், அதன் பிறகு எந்த பேச்சுக்களும் பேசாத ஒரு நிலையிலே உறங்கினார்கள் என்று சொன்னால், அவர்கள் விழிக்கின்ற பொழுது ஷிர்கை விட்டு நீங்கியவர்களாக விழிப்பார். அதே நேரத்தில் அவருக்கு மரணம் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர் மூமின் முஸ்லீம் என்ற பட்டியலை தான் அங்கு இடம்பெறுவாரே தவிர அவருக்கு எந்த விதமான ஒரு ஷிர்கினுடைய அடையாளமும் ஷிர்கினுடைய எந்த தொடர்பும் இல்லாத ஒரு நிலையில் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பாதுகாப்பான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்களிடம் ஒரு முறை கேட்டார்கள், சஹாபாக்களே, நீங்கள் அந்த இறை நிராகரிப்பை விட்டு அல்லது இறைவனுக்கு இணை வைப்பதை விட்டு நீங்கள் நீங்கி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறா என்று கேட்டபொழுது அப்பொழுது சஹாபாக்கள் கூறினார்கள், நாம் யா ரசூலுல்லாஹ், கண்டிப்பாக நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்றார்கள். அப்படி என்று சொன்னால் இக்ரா குல்யாயுல் காஃபிரூன், நீங்கள் குல்யாயுல் காஃபிரூனை ஓதுங்கள். சும்மனம், அதன் பிறகு நீங்கள் உறங்கிவிடுங்கள். அவ்வாறு உறங்கினீர்கள் என்று சொன்னால் ஷிர்கை விட்டு பாதுகாப்பான முறையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கூறினார்கள். அடுத்து என்னவென்றால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஸுல்ஸிலத்தில் அருளு தஅதிலு நிஸ்ஃபுல் குர்ஆன், குர்ஆனிலே இருக்கக்கூடிய இதா ஸுல்ஸிலத்தில் அருளை நீங்கள் ஓதினீர்கள் என்று சொன்னால் குர்ஆனுடைய பாதி குர்ஆனை ஓதிய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒ குல் ஹுவல்லாஹு அஹது தஅதிலு ஸுல்ஸுல் குர்ஆன், அதே நேரத்தில் சூரா இஹ்லாஸை ஓதினால் 1/3 பகுதியை ஓதிய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒ குல்யாயுல் காஃபிரூன தஅதிலு ருபுல் குர்ஆன், நீங்கள் குல்யாயுல் காஃபிரூனை ஓதினால் குர்ஆனில் 4/1 பகுதியை ஓதிய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இது திருமறை ஷரீஃபில் இடம்பெறுகிறது. ஏன் இந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா 4/1 பகுதியை ஓதிய நன்மையை கிடைக்க செய்கிறான் என்று சொன்னால், இந்த சூறாவிலை ஏகத்துவம், பொதுவாக குர்ஆனிலே ஏகத்துவம், நபித்துவம், சட்டங்கள், வரலாறுகள் இவற்றை தான் குறித்து வருகின்றது. இந்த 4 விஷயங்களை மிக ஏற்றமாக இருக்கக்கூடிய இந்த ஏகத்துவத்தை மிகவும் வலியுறுத்தி கூறுவதின் காரணத்தினால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த குல்யாயுல் காஃபிரூனுக்கு இப்படி ஒரு சிறப்பை அல்லாஹ் தந்திருக்கின்றான்.
மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வளமையாக கொண்டிருந்தார்கள். வெள்ளிக்கிழமை இரவு, வியாழக்கிழமைக்கு பின்னேரம், மக்ரிப் தொழுகையிலே, ஃபர்லான தொழுகையிலே முதல் ரக்காத்திலே சூரா காஃபிரூனை ஓத வேண்டும், இரண்டாவது ரக்காத்திலே சூரா குல் ஹுவல்லாஹதை ஓத வேண்டும். வியாழக்கிழமை பின்னேரம், வெள்ளிக்கிழமை இரவு வரக்கூடிய அந்த மக்ரிபுடைய தொழுகையிலே முதல் ரக்காத்து குல் யா அய்யுல் காஃபிரூனாக இருக்க வேண்டும், இரண்டாவது ரக்காத்து குல் ஹுவல்லாஹ் அஹதாக இருக்க வேண்டும். இவ்வாறு ஓதுவது ஒரு சுன்னத்தான ஒரு காரியமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. மேலும் என்னவென்று சொன்னால், வித்ர் தொழுகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், முதல் ரக்காத்திலே சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல்லதியை ஓதுவார்கள், இரண்டாவது ரக்காத்து தொழுகின்ற பொழுது குல் யா அய்யுல் காஃபிரூனை ஓதுவார்கள், மூன்றாவது ரக்காத்திலே குல் ஹுவல்லாஹ் அஹதை ஓதுவார்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக ஓதி வரக்கூடிய ஒரு நிலையை பார்த்தோம் என்று சஹாபா பெருமக்கள் அறிவிக்கின்றார்கள். அன்பான சகோதரி பெரியவர்களே, எனவே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த குஃப்ரை விட்டும் ஷிர்கை விட்டும் நம்மை காப்பாற்றுவானாக. அதற்கு இந்த திருக்குரான் ஷரீஃபை நாம் அதிகமான முறையில் ஓதி வந்தோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை நாம் அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், எவ்வளவுதான் செல்வங்கள், உலக செல்வங்கள், பட்டம், பதவிகள் இருந்தாலும் கூட அந்த ஈமான் என்பது ஒருவருக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் எல்லாமே பூஜ்யம்தான். அதே நேரத்தில் ஒருவரிடம் எதுவுமே இல்லை, எந்த விதமான வசதியும் இல்லை, அதே நேரத்தில் தன்னுடைய உண்பதற்கு உடுப்பதற்கு உடை இல்லாத ஒரு நிலையில் இருந்தாலும் கூட ஒருவரிடம் ஈமான் இருக்கிறது என்று சொன்னால் அவர்தான் மிகப்பெரிய ஒரு ஈமான். அந்த ஈமானை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த குல் யா அய்யுல் காஃபிரூன் சூராவை அதிகமான முறையில் ஓத வேண்டும். குறிப்பாக நாம் உறங்குகின்ற பொழுது இதை ஓதிவிட்டு உறங்க வேண்டும். அந்த நிலையிலே நமக்கு மரணம் ஏற்பட்டாலும் கூட அவர்கள் மூமினான முஸ்லிமான முறையில் இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உறுதியைத்து கூறுகின்றார்கள், சர்டிஃபிகேட் கொடுக்கின்றார்கள். எனவே இல்லாமல் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த சூறாவை அதிகமான முறையில் ஓதி ஷிர்கை விட்டும் குஃப்ரை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் முழு உம்மத்தையும் பாதுகாத்து ஈருலக பாக்கியங்களையும் அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. ஆமீன். வாஹிரதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். ربنا تقبل منا ما كان صالحا واصلح لنا ما كان فاسدا. اللهم انا نسألك من خير ما سألك منه نبيك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك محمد صلى الله عليه وسلم وأنت المستعان وعليك البلاغ ولا حول ولا قوة إلا بالله. صلى الله تعالى وسلم على خير هدي سيدنا محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على